இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் என்னடா பண்றது? அம்மாவை பார்த்துக்கணும், வாடகையை கட்டணும். இந்த வருமானம் மட்டும் இல்லைனா? ஏன்பா ஆட்டோ இல்லைனா பொழைக்கிறதுக்கு வேற பொழப்பே இல்லையா? சின்ன பசங்கள்லாம் பைக்கு, டாக்ஸி, ஃபுட் டெலிவரின்னு இப்படி எல்லாம் வண்டி ஓட்டி சம்பாதிச்சுட்டு இருக்காங்கப்பா. உங்ககிட்ட தான் டூ வீலர் இருக்குல்ல, அப்புறம் என்ன? அதை எடுத்துக்கிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணு. அதை பார்ட் டைமாவும் பண்ணிக்கலாம், ஃபுல் டைமாவும் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் மாசத்துல 20,000 to 25,000 வரைக்கும் தாராளமா சம்பாதிக்கலாம். அப்புறம் என்ன சிவராமா, திருடாம பொய் சொல்லாம எந்த வேலை செஞ்சாலும் தப்பே கிடையாது. அதுக்கு இன்டர்வியூ அது இதுன்னு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன்னோட லைசன்ஸ், கையில ஒரு போனு, ஒரு பைக், அவ்வளவுதான். இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். வாயா பாருங்கம்மா, காலையில் ஒரு நேரம், சாயங்காலம் ஒரு நேரம், 2 வேளையும் பாத்திரம் கழுவினா போதும். மாசத்துக்கு 4,000 ரூபாய் சம்பளம். சரிங்க சார், போதும். பாத்திரம் கழுவுறது, வீடு துடைக்கிறது, காய்கறி வெட்டுறது, இந்த வேலையும் சேர்த்து பண்ணணும். சரியாம்மா? பண்ணிடுறேம்மா, பண்ணிடுறேன். வாங்க போங்க. சார், ஃபுட் டெலிவரி. வரேன். 5. எவ்வளோ ஆச்சு? 520 சார். ஓகே, இங்கே இருங்க. லக்ஷ்மி அம்மா சார், வெளியில ஃபுட் டெலிவரி பண்றவங்க நிக்கிறாங்க, அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க கேஷ். லட்சுமி, நீ எங்க இங்க? நான் இந்த வீட்ல. ஐயோ, நீங்க வாங்க, இப்படி வாங்க. எங்க? என்ன லட்சுமி இது? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க அது வந்து, நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கேங்க. தப்பா நினைக்காதீங்க. நமக்கு நிறைய கடன் இருக்குல்ல, வீட்டு வாடகை வேற கொடுக்கணும், அத்தைய பாத்துக்கணும். நீங்க மட்டும் எப்படிங்க தனியா கஷ்டப்படுவீங்க? அதான். நீங்க தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு உதவியா இருக்கட்டும்னு நினைச்சுதான் நான் இந்த சின்ன வேலைக்கு வந்தேன். இனி உன் புருஷனால எதுவும் செய்ய முடியாது. நாம வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாத்தணும்னு நீ வேலைக்கு வந்துட்ட இல்ல? அப்படி இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நம்ம கல்யாணத்தப்போ உன் கையை பிடிச்சப்ப நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கடைசி வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நான் உன்னை காப்பாத்துவேன்னு சொன்னல. இன்னைக்கு வரைக்கும் கொடுத்த வாக்க நான் காப்பாத்திட்டு தானே இருக்கேன். தயவு செஞ்சு என் கூட வந்துரு. நான் சொல்றதை கேளு லட்சுமி. ஒண்ணும் கஷ்டம் இல்லைங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன 2 பேரும் புருஷன் முன்னாடி மாதிரி பேசுறீங்க? ஏமா, சாப்பாடு கொடுக்க வந்த ஆள்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? போய் சொன்ன வேலையை பாருங்க. எவ்வளவு வேலை இருக்கு? இரு லட்சுமி, சரிங்க. இரு. சாரி சார், இவங்க என் மனைவி தான். இனிமே அவங்க இந்த வேலைக்கு வரமாட்டாங்க. ஏன்? வா போலாம். என்னங்க, நான் வா லட்சுமி. சாரி, வேலை ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. லட்சுமி அம்மா, என்னாச்சு? சார், சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார். அவருக்கு நான் வரேங்க சார். என்னப்பா இதெல்லாம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல தப்பென்னமா இருக்கு? நான் பொய் சொல்லல, திருடல, யாரையும் ஏமாத்தல. இத்தனை வருஷமா மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்ப அந்த வேலை இல்ல. அதனால கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு ஏதோ சம்பாரிச்சிட்டு இருக்கேன். என் புருஷனுக்கு உதவியா இருக்க வேண்டியது என்னோட கடமை. அதனால எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யறேன். குடும்பத்துக்கு நல்லது தானம்மா. ஏன் இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு நாங்க இல்லையா? நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்? நீங்க வாங்க, வீட்டுக்கு போலாம். இல்ல மாப்பிள்ள, அது மாமா, இப்ப நாங்க சொல்றத நீங்க கேட்கலனா நாங்க என்னைக்குமே உங்க வீட்டுக்கு வரவே மாட்டோம். மாமா, அத்தை, உங்க பொண்ணோட பிடிவாதத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. வாங்க மாமா, வாங்க. மாமா, நீங்களும் இந்த வயசுல இப்படி ஒரு வேலைக்கு போனது ரொம்ப தப்பு. மாமா, நீங்க தான்
இத்தனை வருஷமா மெக்கானிக்கா இருந்தீங்கல்ல, நீங்க அது சம்பந்தமா ஏதாவது ஒரு வேலைக்கு போக கூடாதா? மாமா, உங்களுக்கு இருக்கிற அனுபவத்துக்கு நீங்க சொந்தமா ஒரு கேரேஜ் வைக்கலாமே. இதைத்தான் நானும் யோசிச்சேன். அப்பா, நீங்க சொந்தமா பிசினஸ் பண்ண ஆரம்பிங்கப்பா. ஆரம்பிக்கலாமா? ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே. மாமா, நான் தான் இருக்கல மாமா, நான் கொடுக்குறேன் மாமா. வேண்டாம்ப்பா, இந்த யோசனை ரொம்ப நாளா எனக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு பணம் சேர்த்ததுக்கு அப்புறமா கேரேஜ் வச்சுக்கிறேன். ஏன்பா, உங்க மகதானே நானு, நீங்க மட்டும்தான் எங்களுக்கு செய்யணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? உங்க பிள்ளைங்களும் உங்களுக்கு பதிலுக்கு செய்யலாம்ப்பா. நாங்க உங்களுக்கு கராஜ் வச்சு கொடுக்கறோம். துளசி, டேய், மாமா, இது என் கல்யாணத்துக்காக என் அம்மா சேர்த்து வச்ச பணம். இல்லம்மா, இதெல்லாம் எதுக்குமா? வச்சுக்கோங்க மாமா. என்னடா? மாமா, நீங்க இப்போதைக்கு அவங்க கொடுத்ததெல்லாம் வச்சுக்கோங்க. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க சீக்கிரமே அந்த கேரேஜை ஆரம்பிச்சிருங்க. அப்பா, நாங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க இந்த வேலைக்கு போனீங்க, நான் ரொம்ப கோவப்படுவேன். நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். அண்ணே, நீ தான் பொறுப்பு, பாத்துக்கோ. வரோம்ப்பா, வரோம்மா, போயிட்டு அப்ப வரோம். நாங்க வரோம் மாமா. சரிம்மா. அத்தை வரோம். அத்தை வாச்சா, நாங்க வரோம். வரோம்மா. சரிப்பா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? ஏதாவது சாப்பிடு அஞ்சலி. ஒரு நிமிஷம் இரு. உட்காரு, உட்காரு. ஒரே நிமிஷம், வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த அஞ்சலி சாப்பிடு. எனக்கு தேவைன்னா நானே சாப்பிட்டுக்குவேன். இந்த ஃபோர்ஸ் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அஞ்சலி,